ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, கொஞ்சம் 3 நாள் லீவில் ஊருக்கு போயிருந்தேன். வெள்ளி சனி ஞாயிறு நான் ஊருக்கு போயிருந்தேன். அதனால் வெள்ளிக்கிழமை உண்டான வீடியோவை என்னால் போட முடியலை, மன்னிச்சிருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எந்த பொசிஷனும் சேஞ்ச் இல்லை, அதனால தான் நான் பெருசாக கண்டுக்கிடலை. நான் நேற்று நைட்டு வெள்ளிக்கிழமையோட வீடியோ எவ்வளவோ போட்டுடலான்னு ட்ரை பண்ணேன். பட் உண்மையிலே முடியலை, ரொம்ப உடம்புக்கு முடியல இந்த சென்ஸு ட்ராவல் டயர்டு, நேட்டிவ்க்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதனால் வீடியோ என்னால் போட முடியலை. ஓகே, வளவளா சொதான்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எந்த சேஞ்சும் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா என்னோடய பிரேக் ஈவன் பாயிண்ட் 18,700 இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 18,700 வர்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் நாள் இருக்குது. அப்படிங்கிறதுனால 18,700 வரணும். ஸோ 18,700 வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் பெருசாக அழட்டிக்கிடலை, பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண விரும்பலை. ஏன்னா மார்க்கெட்டு அபரிவிதமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் மார்க்கெட் ஏறுற ஸ்பீடை பார்த்தா 18,800 முடிய ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். நான் அதனால் பெருசாக கண்டுக்கிடலை. 18,400 இன்றைக்கி இருக்குது. ப்ளஸ் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியுமே சாரி ஆஃப் ஆகிட்டு, ஒரு நிமிஷம்பா. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியுமே பெருசாக இதாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தேன். ரொம்ப ஹைப்பில் இருக்காப்புல தலைவர். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி முடிய சொல்ல உங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், கடைசி அரை மணி நேரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் ஜஸ்ட் மார்க்கெட் கீழே வேகமாக இறங்கிட்டு அந்த கேப்பப்போ இன்றைக்கி ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாளைக்கு மார்னிங் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளாட் ஓப்பனிங், கொஞ்சம் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ஃப்ளாட்டாக போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ மார்க்கெட் போகட்டும், எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ போகிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் நிஃப்டி 17,800 4 லாட் வாங்கியிருக்கிறதுனால நான் ஒன்றும் பெருசாக கவலைப்படலை. அட் த சேம் டைம் இது நிஃப்டி பீஸ் நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். நான் என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நிஃப்டி பீஸ் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஹோல்டிங்ஸ் வாங்கியிருந்ததுனால அதை ப்ளச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோல்டிங்ஸ் வாங்கியிருக்குது அப்படின்னுங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு இது சந்தோஷம் தான். மார்க்கெட் ஏறினாலும் சந்தோஷம் தான், இறங்கினாலும் சந்தோஷம் தான். ஏறுறது எவ்வளோ நாள் ஏறுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் என்னோடய ஹோல்டிங்ஸு. இதுலேயே நிஃப்டி பீஸ் நான் 200 வச்சுருக்கேன், 190, இன்றைக்கி 201. நான் இதை ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். இதையும் நான் என்னோடய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பழைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ மொத்தத்தில் என்னோடய பொசிஷன் இது தான். இன்றைக்கி நான் என்னோடய பழைய பொசிஷன் எந்த சேஞ்சும் பண்ணலை, இதே பொசிஷனில் தான் இருக்குது, 19,500. ஸோ ஓரளவு நான் என்னோடய ப்ராஃபிட்டை நான் ரீகெயின் பண்ணிட்டேன். அதனால் ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் இந்த சென்ஸு ஏப்ரல் 13 நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்தேன். இதை நான் எல்லாமே நான் பழைய வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் எதுவும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணாதனால எனக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரில. பழைய வீடியோவில் அப்படின்னு நான் சொல்கிறதோட அர்த்தம் உண்மையிலே கொஞ்சம் பழைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தினமும் வீடியோ போடுறேன். ஒரு லாங் டேர்மில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக, என்னோடய ஸ்ட்ராட்டஜி இல்லை, பொதுவாக ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் லாங் டேர்மில் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை. கவர்டு காலாக இருக்கட்டும், இல்லை எதுனாலும் சரி. ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் இந்த இப்போ நான் வச்சுருக்க பொசிஷனை எடுத்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போவுமே என்னோடய நெட் ப்ராஃபிட் 5,500 இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஸோ மோரார்லெஸ் என்னோடய பிரேக் ஈவனும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நான் ஏற்கனவே 2-3 பேஸ்கெட் ஆர்டர் ட்ரையலுக்கு போட்டிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஜூலை மாதத்துக்கு இப்போ நான் எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜியே ஜூலை மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஜூலை மாதம் நான் இப்போ இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருந்தோம்னா, ஜூலை மாதம் எக்ஸ்பிரியோட ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்திருந்தோம்னா இப்போ 5,156 லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் 85% இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொரு ஸ்டாடல் நான் எடுத்து வச்சுருந்தேன். வர்ற டிசம்பரோட எக்ஸ்பைரியில் 19,000 ஸ்டாடல் எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்குன்னா மார்க்கெட் நல்ல ரேலி. ஸோ 32,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஜனவரி 21, 2021 நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி தேதிக்கு 30,000 ரூபா. ஸோ மார்ஜின் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மார்ஜின் போட்டு உடனே 30,000 கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வேறு எதுவும் பெருசாக இல்லை. இனிமேல் ஓரளவு தினம் வீடியோ போடுறேன்.
கொஞ்சம் கஷ்டம்தான் சார். எனிவே முடிஞ்ச அளவு ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வீடியோவாச்சும் ஒரு 3 வீடியோவாச்சும் போட பார்க்குறேன். என்னோட பொசிஷனில் மேஜர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். வேறு எதுவும் சந்தேகம்னா சொல்லுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா தொண்டை கட்டிக்கிட்டு, அதனால். சரி, ஓகே. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. என்னோடய பொசிஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அது சொல்ல தான் நான் இன்றைக்கி வீடியோவே முக்கியமாக போடுறேன். ஓகே, பாய்.